ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆமனி காருக்கும் ரேஸ் காருக்கும் நார்மலான நம்ம டிராவல் பண்ற ரோட்ல ரேஸ் வச்சா எது ஜெயிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா ரேஸ் கார் தான் போகும் அப்படின்னு நம்ம முடிவே பண்ணிடுவோம். ஏன்னா ஸ்பீட் அதிகமா போறதுனால அப்படி நம்ம நினைப்போம். ஆனா அதுதான் இல்ல. என்னதான் ஸ்பீட் அதிகமா போனாலும் ரேஸ் காருக்குலாம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். அதனால ஒரு சின்ன மேடு இல்ல குழியில ஏறி இறங்கினாலே கார் ரேஸோட சஸ்பென்சஸ் பாதிக்கப்படும், பம்பர் அடி வாங்கும். இதனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதனாலதான் ரேஸ் காருக்குலாம் ரேஸ் கார கிரவுண்ட் கிளியரன்ஸுக்கு ஏத்த மாதிரி தனியா ஒரு ட்ராக்கர் ரெடி பண்ணி ரேஸ் நடத்துறாங்க. ஆனா ஆமனி கார் அப்படி இல்ல. ரேஸ் காரோட ஸ்பீட் கம்மியா போனாலும் இந்த மாதிரியான ட்ராக்கா இருந்தாலும் இந்த மாதிரியான பள்ளங்குழி மேடு ரோடா இருந்தாலும் சுலபமா தாண்டிட்டு போயிடும். அந்த மாதிரியான எபிலிட்டி இந்த காருக்கு இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது ரேஸ் ட்ராக்ல ரேஸ் கார் தான் கெத்து, நார்மலான ரோட்ல ஆமனி தான் கெத்து. ஆனா நம்ம கண்டென்ட் இதை பத்தினா நார்மலான ரோட்ல தான், அப்போ ஆமனி தான் கிங்கு. பள்ளம்புலி இல்லாத ரோட்ல யாரு வேணாலும் ஸ்பீடா போலாம். பள்ளம்புலி இருக்கிற ரோட்ல ஓட்டுறவன் தான் கெத்து. ஓஹோ அப்படியா? இப்ப அடிக்க அடியில கட்டிக்கிட்டே அப்ப பேல போறே பாரு.